ஏஜஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் தமிழில் வந்து ஓவியக்கலை, தமிழோட கலைகள்லாம் இருக்குங்க இல்லையா, அதில் வந்து ஓவியக்கலை. ஸோ அந்த டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஓவியக்கலை டாப்பிக்கில் வந்து இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓவியக்கலையை பற்றி இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ளஸ் புதுசாக ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம டெலகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் வந்து நான் ஷேர் பண்ணிடுவேன். யாருக்காச்சும் பிடிஎஃப் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். யாருக்காச்சும் ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வேணும்னா நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே நம்ம டெலகிராம் குரூப்லேயே இருக்குது. யாருக்காச்சும் வேணும்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, வாங்க இன்றைக்கி கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தமிழர் வளர்த்த நுண்கலைகளில் முன்னணியில் நிற்கும் கலை வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழர் வளர்த்த நுண்கலைகளில் முன்னணியில் நிற்கும் கலை வந்து ஓவியக்கலை. ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்கள். ஓவியக்கலை எந்த நூற்றாண்டில் தோன்றியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓவியக்கலை எந்த நூற்றாண்டில் தோன்றியது? இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஏறக்குறைய கிபி 7ஆம் நூற்றாண்டு. ஆப்ஷன் ஏ, ஏறக்குறைய கிபி 7ஆம் நூற்றாண்டு தான் வந்து இந்த ஓவியக்கலை வந்து தோன்றிருக்கு. கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓவியக்கலை தோன்றிய நூற்றாண்டு வந்து கிபி 7ஆம் நூற்றாண்டு. நம்ம பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கோம். நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் வந்து தனியாக ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன், நீங்கள் போயிட்டு பார்த்துக்கலாம். கோட்டோவியங்கள் என்பது என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, மூன்று கோடும் வரைவது தான் வந்து கோட்டோவியங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 கோடும் வரைவது தான் வந்து கோட்டோவியன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள். கண்ணுள் வினைஞர் என்று அழைக்கப்பட்டவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. கண்ணுள் வினைஞர் என்று அழைக்கப்பட்டவர் பார்த்திங்கன்னா ஓவியர். ஸோ ஓவியர் தான் வந்து கண்ணுள் வினைஞர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள். தட்சண சித்திரம் என்ற நூலுக்கு உரை எழுதியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. தட்சண சித்திரம் என்ற நூலுக்கு உரை எழுதியவர் பார்த்திங்கன்னா மகேந்திரவர்மன். அப்படி கொஸ்டின்ஸ் வந்து மாற்றி கேட்கலாம். மகேந்திரவர்மன் வந்து எந்த நூலுக்கு வந்து உரை எழுதினார் அப்படின்னு மாற்றி கேட்கலாம். தட்சண சித்திரம் கரெக்டாக அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள். பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல்லவர் காலத்து ஓவியங்கள் அல்லாததை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பல்லவர் காலத்து ஓவியங்கள் அல்லாதது வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி, தஞ்சை பெரிய கோவில்னால நமக்கு தெரிஞ்சிருக்கும் சோழர் காலத்துடையது. மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா பல்லவர் காலத்து ஓவியங்கள் தான். இப்போ மாமல்லபுரம் வந்து அது பல்லவர் காலத்தோட இடம் தான். காஞ்சி கைலாசநாதர் கோவில் பார்த்திங்கன்னா அதுவும் பல்லவர் காலத்தோட இடம் தான். மாமண்டூர் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து பல்லவர் காலத்தோட இடம் தான். சரிங்களா? இதில் வந்து ஆப்ஷன் சி மட்டும் தவறு. தஞ்சை பெரிய கோவில் அதான் வந்து ஆன்சர். அடுத்தது பாருங்கள். ஓவியருக்கு நோக்கினார் கண்ணிடத்தை நம் தொழில் நிறுத்துவோர் என இலக்கணம் வகுத்தவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா நச்சினார்க்கினியார். ஓவியருக்கு நோக்கினார் கண்ணிடத்தை தம் தொழில் நிறுத்துவோர் என இலக்கணம் வகுத்தவர் பார்த்திங்கன்னா நச்சினார்க்கினியார். அடுத்தது பாருங்கள். புனையா ஓவியம் என்பதன் பொருள் கரை துண்டுகளால் வடிவம் மட்டும் வரைவது. புனையா ஓவியம்னா கரை துண்டுகளால் வடிவம் மட்டும் வரைவது. சப்போஸ் மாற்றி கேட்கலாம். கரை துண்டுகளால் வடிவம் மட்டும் வரையும் ஓவியம் வந்து எதுன்னு கேட்கலாம். புனையா ஓவியம். கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள். இப்போ தான் பார்த்தோம், அதே கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். நோக்கினார் கண்ணிடத்தை தம் தொழில் நிறுத்துவோர் என ஓவியருக்கு இலக்கணம் உரை வகுத்தவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. நோக்கியார் கண்ணிடத்தை தம் தொழில் நிறுத்துவோர் என ஓவியருக்கு இலக்கண உரை வகுத்தவர் வந்து நச்சினார்க்கினியார். அடுத்தது பாருங்கள். கண்ணுள் வினைஞர் என மதுரை காஞ்சியில் மாங்குடி மருதனாரால்
பாராட்டப்படுபவர்கள் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓவிய கலைஞர்கள். கண்ணுல் வினைஞர் என மதுரை காஞ்சியில் மாங்குடி மருதனாரால் பாராட்ட பெறுபவர்கள் வந்து ஓவிய கலைஞர்கள். சப்போஸ் வந்து அப்படியே மாற்றி கேட்கலாம். ஓவிய கலைஞர்களை வந்து கண்ணுல் வினைஞர் என கூறும் நூல் வந்து எதுன்னு அப்படின்னு மாதிரி மாற்றி கேட்கலாம். மதுரை காஞ்சி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஓவியக்கலையை பற்றி இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டேன். ஸோ புதுசாக ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட், ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இந்த பிடிஎஃப் பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.